மரித்த பிறகு நீங்கள் நித்திய ஜீவனை அவர் வரும்போது அவர் உயிரோடு எழுப்பி புதிய அழியாத மகிமையுள்ள சரீரத்தை கொடுத்து என்றென்றைக்கு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை, நித்திய வாழ்க்கையை தருகிறார். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, என்றென்றைக்கும் தேவனை வெளிச்சமாக இருக்கிற அந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க. இதை இயேசு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது உண்டு. அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு, அவளுக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தையார் விசுவாசிக்கிறீர்களோ உங்களுக்கு மரண பயத்தை உங்களை விட்டு அவர் நீக்குகிறார். இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்குள்ள என்ன பண்ணுறது? மரண பயத்தை உங்களை விட்டு நீக்கி போடுறது. மரண பயம்தான், மறைத்த பிறகு என்ன ஆகுமோன்ற பயம்தான் எல்லா பயத்துக்கும் வேறாக இருக்குது. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன ஆகிடும், இதுவாகிடுமோ அப்படின்ற ஒரு கவலை, எது கஷ்டம் வந்தாலும் நமக்கு ஒரு பயம், ஒரு கவலைன்னு வருது. மரித்த பிறகு நமக்கு ஒரு என்ன நடக்குமோன்னு தெரியாது. மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை நித்தியம் வாழ போகிறோன்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரும்பொழுது இன்றைக்கு வாழ்கிற இந்த வாழ்க்கை இது தற்காலிகமான, இது கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனால் இந்த இயேசு விசுவாசிக்கும் போது இந்த வாழ்க்கையில் கூட உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே, பாவத்தினால தான் எல்லா தீமையும் இந்த பூமியில் இருக்கிறது. இப்போ பாவத்தினால எல்லா தீமையும் இயேசு சுமந்து கொண்டது. அந்த இயேசு சிலுவையில் உங்களுக்காக பாவமாகி பாவத்தின் எல்லா தீமையும் சுமந்து கொண்டது. அவரை விசுவாசிக்கும் போது எல்லா பாவத்தினால் உண்டான சாபம், வியாதி, நோய்கள், வறுமை, தரித்திரம் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார் என்று நீங்கள் விசுவாசித்து அவரை நோக்கி கூடுவது உங்களுடைய எல்லா தீமையிலிருந்து எல்லா கெடுதலும் ரட்சித்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போது அந்த நித்திய ஜீவன் உண்டு, எனக்கு ஆக்கினை தீர்ப்பில் என்ற அந்த நம்பிக்கை இன்னைக்கு இந்த பூமியில் நீங்கள் வாழும்போது வருகிற எல்லா சவால்கள், எல்லா பிரச்சனையும் சந்தித்து அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி தைரியமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறி செல்ல இந்த நம்பிக்கை, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு, இயேசு விசுவாசம் எனக்கு மரணம் இல்லை, நித்திய மரணம் இல்லை, நரகம் இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்ற செய்தி நித்திய நம்பிக்கை உண்டாக்குறதாலே அந்த நம்பிக்கையினாலே இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணலாம், சந்தோஷமாக வாழலாம்.